ஒகேனக்கல் அருவியில் இரண்டாவது நாளாக தடை நீட்டிக்கப்படுகிறது. கேரள கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகள் தொடர் கனமழை எதிரொலியாக தற்போது இரண்டாவது நாளாகவும் தடை நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழக எல்லையான பிள்ளைக்குண்டுலு பகுதியில் மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணன் வழங்கிட கேட்கலாம். கிருஷ்ணன், வணக்கம். ஒகேனக்கல் அருவியில் இரண்டாவது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் கிருஷ்ணன். வணக்கம் சிந்திஜா. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று நீர்வரத்து வினாடிக்கு 1,05,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இந்த நீர்வரத்து அதிகரிப்பால் அருவி மற்றும் ஆற்றங்கரையில் குளிக்கவும் மற்றும் பரிசல் இயக்கவும் இரண்டாவது நாள் தடை நீடிக்கிறது. கேரளா மற்றும் கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதன் காரணமாக கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதனால் கர்நாடக அணைகளில் உள்ள இருந்து தமிழகத்திற்கு உபரி நீரானது அதிகப்படியாக திறந்து விடப்பட்டு வருகிறது. கர்நாடக அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணராஜ சாகர் ஆகிய இரு அணைகளில் இருந்தும் சுமார் 1,26,000 கனஅடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த நீரால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து மேலும் படிப்படியாக அதிகரித்து வந்தது. இந்த நிலையில் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நேற்று மாலை 98,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று படிப்படியாக உயர்ந்து தற்சமயம் 1,05,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேலும் இந்த நீர்வரத்து காரணமாக சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி அருவி மற்றும் ஆற்று பகுதியில் குளிக்கவும் மற்றும் பரிசல் இயக்கவும் இரண்டாவது நாள் தடை நீடிக்கிறது. மேலும் தமிழக எல்லையான பில்லிகுண்டுலு பகுதியில் மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணன்.